கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 26:4. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. Trust in the Lord forever, for he is your fortress, your shield, your banner. For the Lord God is an everlasting rock. இந்த ஆண்டவரை நம்பினா அவர் கன்மலையாய் கடந்து வருகிறார். அது எப்படிப்பட்ட கன்மலையா? நித்திய கன்மலை, ராக் ஆஃப் ஆல் ஏஜஸ். கடைசி மட்டும் ஆண்டவராகிய கர்த்தர் கன்மலையாய் கடந்து வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கன்மலையாகிய கிறிஸ்து என்ன செய்வார் தெரியுமா? அவரை நம்பும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. அவர் நம்மை போஷிக்கிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடந்தாலும் சரி, நாம் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்காமல் போனாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தரை என்றென்றைக்கும் நாம் உறுதியாக பற்றி கொள்ளும் போது என்றென்றைக்கும் இந்த ஆண்டவராகிய கர்த்தர் நித்திய கன்மலையாக இருந்து நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, when you are right in the sight of the Lord, கர்த்தருடைய பார்வையில் சரியான நபராய் நாம் இருக்கும்போது, நல்ல கவனமாக, கர்த்தருடைய பார்வையில் சரியான நபராய் இருக்கும்போது இந்த ஆண்டவராகிய கர்த்தர் he himself will fight our battles. அவரே நம்முடைய யுத்தங்களை அவர் பார்த்து கொள்ளுகிறார். ஆமென். Be still and know that I am the Lord. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன செய்யுங்க? அறிந்து கொள்ளுங்கள். உண்மையாயிரு. நீ உண்மையாக இருந்த ஆண்டவரிடத்துல பரிபூரண ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்து கொள்வாய். பரிசுத்த வேதத்தில் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அழகான ஒரு வசனத்தை பார்க்க முடியும். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மோசே தேவனுடைய வீட்டில் எப்படி இருந்தாராமா? எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். அல்லேலூயா. தேவனுடைய வீட்டில் நீ உண்மையா இரு, உன்னுடைய வீட்டில் அல்ல. அல்லேலூயா. அப்படின்னா உன் பார்வையில் அல்ல, தேவனுடைய பார்வையில் எப்படி இரு? உண்மையாயிரு, உண்மையாயிரு. அப்போ he himself will come right in front of you. அவரே உன் கண் முன்பாக கடந்து வந்து உன்னுடைய சூழலை அவர் மாற்றி நீ ஆசீர்வாதத்தை, நீ பாதுகாப்பை, விடுதலையை நீ சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. மோசே என்னுடைய வீட்டில் எப்படி இருந்தார்? அவர் உண்மை உள்ளவராக இருந்தார். Be truthful and faithful to this God. உண்மை உள்ளவனாயிரு, ஆண்டவரை சார்ந்திரு, ஆண்டவரை பற்றி கொண்டிரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே அவர் ஆசீர்வதிப்பார். அநேகர் சொல்லலாம், ஐயோ எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, ஐயோ எனக்கு வேதனைகள், ஐயோ எனக்கு பாடுகள். என் சகோதரா சகோதரி, நீ எப்படி கர்த்தருடைய காரியத்தில் எவ்வளோ உண்மையாக இருக்கிற யோசித்து பார். உன்னுடைய வார்த்தையின் மூலமாக எந்த அளவுக்கு நீ உண்மையாக இருக்கிற, உன்னுடைய செயல்கள் மூலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற, உன்னுடைய சுவாபத்தின் மூலமாக எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிற. What you sow is what you reap. நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். 1 தெசலோனிக்கரில் அழகான ஒரு பரிசுத்தத்தின் வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் நீ பிடித்துக்கொள். எல்லாத்தையும் சோதித்து பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ சோதித்து பார். செல்ஃப் எக்ஸாமினேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் சுய பரிசோதனை செய்வது ரொம்ப முக்கியம். எதுலெல்லாம் நான் குறையாக இருக்கிறேன், எதுலெல்லாம் நான் தப்பு செய்கிறேன், எதுலெல்லாம் என் வாழ்க்கை தவறாக இருக்கிறது, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள் என்னென்னலாம் என் வாழ்க்கையில் இருக்கிறது. ஐயோ வேண்டாம். பரிசுத்த வேதத்தில் அழகான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன், வேதனை உண்டாக்குகிற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நான் ஆராய்ந்து பார், சோதித்து பார். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் யோசித்து பார். காலை நீ எழுந்த நேரத்திலேருந்து இரவு நீ தூங்க போகிற நேரம் வரைக்கும் யோசித்து பார். நீ யாருக்காவது கெடுதல் செஞ்சியா? யாருடைய காரியத்தையாவது நீ அபகரித்து கொண்டாயா? உனக்கு அல்லாதது நீ எடுத்துக்கொண்டாயா? யோசித்து பார். என்னென்ன தவறான வார்த்தைகளை நீ பேசினாய், என்னென்ன தவறான சிந்தை உனக்குள்ளாக நீ கொண்டு வந்தாய், என்னென்ன தவறான சுவாபங்கள் உனக்குள்ளாக கடந்து வந்தது. அல்லேலூயா. அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கி பட்டணத்திற்கு அவர் எழுதின அந்த முதல் நிருபம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். எல்லாவற்றையும் நீ சோதித்து பாரு, சோதித்து பார். உன் பார்வையில் சரியா இருக்கிறது, ஆண்டவருடைய பார்வையில் அது தவறாக இருக்கும்.
அல்லேலூயா. உன் பார்வையில் சரியா இருக்கிறது ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கு? தவறாக இருக்கும். உன் பார்வையில் நீ பார்க்கிற வரைக்கும் உனக்கு நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. உன் பார்வையில் நீ பார்க்கிற வரைக்கும் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய பார்வையிலிருந்து நீ பார்க்கும்போது அப்போ சூழல் வித்தியாசப்படும். அப்போ உன்னுடைய நிலை மாறும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையில நீ இழந்தவைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளலாம். அதுக்கு நீ சோதித்து பார். அல்லேலூயா. என்ன செய்ய? நீ சோதித்துப்பா. உன்னுடைய தன்மைகள் எப்படி இருக்கு, உன்னுடைய சுவாபங்கள் எப்படி இருக்கு, உன்னுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, உன் வார்த்தைகள் எப்படி இருக்கு, சோதித்துப்பார். சகோதரா சகோதரி, யோசித்துப்பார். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கஷ்டத்தோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை வருடம் தான் வேதனையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை வருடம் தான் தோல்வியான காரியத்திற்குள்ளாக உன்னுடைய வாழ்க்கை கடந்து வர வேண்டும்? யோசித்துப்பார். எப்படி அதுல இருந்து வெளியே வரணும்? எப்படி அதுல இருந்து நீ வெளியே வந்து உன் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும்? எப்படி? யோசித்து பார் சகோதரா சகோதரி. அதான் நம்ம பார்த்தோம் சங்கீதத்துல, வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ உண்டோ என்று அந்த சங்கீதத்தை நீங்க எடுங்களேன், அழகாக இருக்கும். பரிசுத்த வேதத்துல 139 சங்கீதம் 24 வசனத்தை பார்த்தீங்கன்னா அழகான ஒரு சங்கீதம். தாவீது சொல்லுகிற ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்க முடியும். வேதனை உண்டாகும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். நித்திய வழியிலே நடத்தும். என்ன நித்திய வழி? ஆசீர்வாதத்தின் பாதை, ஆசீர்வாதத்தின் வழி. என்ன நித்திய வழி? சமாதானத்தின் வழி. என்ன நித்திய வழி? சந்தோஷத்தின் வழி. யோசித்து பாரு. இன்னும் எத்தனை நாள் தான் கஷ்டத்தோட நீ இருக்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் வேதனையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை நாள் தான் பற்றாக்குறையோடு இருக்கணும்? இன்னும் எத்தனை நாட்கள் தான் பயத்தோடு இருக்கணும்? அல்லேலூயா. ஒரு அடி முன்னாடி வச்சா 10 அடி பின்னாடி வரும். ஒரு 1000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் வந்ததுன்னா 10,000 ரூபாய் செலவு வருது. அல்லேலூயா. யோசித்து பார்க்குறோம், எப்படிதான் இதுலேருந்து மீண்டு வருவது? என்னென்னமோ முயற்சி செய்கிறோம், ஆனால் எந்த முயற்சி நமக்கு கை கொடுக்க மாட்டேங்குது. எல்லாமே நமக்கு தோல்வியாக தான் கடந்து வருகிறது. பல முயற்சிகளை செய்து விட்டோம், பல காரியங்களை செய்து விட்டோம், ஆனால் எதுவுமே என்ன செய்யல? கை கூடல. செல்ஃப் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னையே பரிசோதனை செய்து பார். அல்லேலூயா. மோசேயை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லும் போது, மோசே என்னுடைய வீட்டில் எப்படி இருக்கிறான்? அவன் எங்கும் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். எல்லா இடத்திலும், எல்லா பகுதியிலும், எல்லா நேரத்திலும், எல்லா சூழ்நிலையிலும் அவன் எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ளவனாக இருக்கிறான். நம்ம அப்படி இருக்கிறோமா? அல்லேலூயா. அதான் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாவற்றையும் சோதித்து பாருப்பா. உன் வாழ்க்கையை சோதித்து பார், உன்னுடைய நிலையை சோதித்து பார், உன்னுடைய சுவாபத்தை, உன்னுடைய எண்ணத்தை, இருதயத்தை, யோசனைகளை எல்லாத்தையும் சோதித்து பார். நலமானது என்ன செய்ய? பிடித்து கொள்ளுங்கள். ஒல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு. ஐயோ இது தப்புனா அதை எடுத்து ஓடிடு. அல்லேலூயா. அது தவறு என்றால் அதை தட்டி தடவி அதை தழுவி கொண்டு இருக்காத, அதிலிருந்து விலகி ஓடு. விலகி ஓடு. ஜீவன் தப்ப ஓடு. அல்லேலூயா. விலகி ஓடு. அதில் நிற்காத. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத. பாவியினுடைய வழியில் நில்லாத. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராத. டோன்ட் ஸ்டாண்ட், டோன்ட் சிட், டோன்ட் வாக். தப்புன்னு தெரிஞ்சுதான் அந்த இடத்துல நிற்காத. தவறான காரியங்கள் பேசுகிறார்கள்னா ஓடு அந்த இடத்தை விட்டு. என் சகோதரா சகோதரி, நீ தப்பிச்சிருவ. பிசாசின் பிடியிலிருந்து தப்பித்து விடுவாய். பிசாசின் வலையிலிருந்து தப்பித்து விடுவாய். தேவையில்லாத காரியத்தில் ஈடுபடாத. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு, ஓடு. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் பாதுகாப்பு வரல? ஏதோ ஒரு விதத்தில் போராட்டம், ஏதோ ஒரு விதத்தில் கவலை, ஏதோ ஒரு விதத்தில் சஞ்சலம், ஏதோ ஒரு விதத்தில் கண்ணீர், அவமானம். அல்லேலூயா. மாதம் சம்பளம் வாங்குறோம், அந்த சம்பளம் நம்ம பார்க்குறோம், ஃபோனில் கிரெடிட் ஆகிறதான் தெரியுது. ஆனால் அடுத்த ஒரு சில நேரத்திலேயே எல்லாமே டெபிட் தான் ஆகுது. கிரெடிட் ஆகிறது ஒன்று தான் கிரெடிட் ஆகுது, ஆனால் டெபிட் ஆகிறது பல விஷயங்கள் டெபிட் ஆகுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, பணம் ஒரு தடவை தான் உள்ளே வருது, ஆனால் பணம் வெளியே போகிறது எப்படி போகுது? பல விதத்தில் வெளியே போகுது. அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு என்ன ஆகுது? எல்லாருக்கிட்டையும் எனக்கு 1000 கொடு, 2000 கொடு, எனக்கு அப்படி கூடு இப்படி கூடுன்னு கேட்கக்கூடிய ஒரு நிலை. சகோதரா சகோதரி, எப்போ தான் மாறும்? எப்படி தான் மாறும்? என்னதான் செய்யணும்? என்னென்னமோ யோசிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம். யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிற வழிகள் என்ன?
அப்படி இப்படின்னு என்னென்னமோ பல காரியங்களை பார்க்குறோம். நீ இந்த வேதத்தை பார்த்தாலே போதும். அல்லேலூயா. உன் வாழ்க்கையை நீ சரி பண்ணாலே போதும். நல்ல எண்ணங்கள் வந்தாலே போதும், நல்ல யோசனைகள் வந்தாலே போதும், இருதயம் மாறினாலே போதும், நீ நல்லவனா மாறினாலே போதும். உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை, பாதுகாப்பை, வெற்றியை, ஜெயத்தை, விடுதலை ஆண்டவராகிய கர்த்தர் நீ சுதந்திரிக்கும்படியாக செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பொல்லாங்காய் தோன்றுகிறது எல்லாவற்றையும் என்ன செய்ய? விட்டு விலகு, ஓடிடு. பொல்லாப்பான காரியத்தை செய்யாத. தப்புன்னு தெரிஞ்சா அந்த தப்பை செய்யாத. ஹல்லேலூயா. தவறுன்னு தெரிஞ்சதுன்னா அந்த தவறு என்ன செய்யாத, விட்டு ஓடு, விட்டு ஓடு. 1 தீமோத்தேயுவின் புஸ்தகத்தில் அதே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்களேன். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதி, தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. நீதியை தேடு. நல்ல நீதியுள்ள நியாயமுள்ள காரியத்தை செய். அடுத்தவனுக்கு எடுக்காத, அடுத்தவனுக்குரியதை அபகரிக்காத, நன்மையான காரியத்தை செய், நல்லதே செய். நல்லதே உன் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. நல்ல எண்ணங்கள், நல்ல சுவாபங்கள், நல்ல தன்மைகள், நல்ல சிந்தைகள், நல்ல வார்த்தைகள் வரும்போது வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கடந்து வரும். வேதம் அழகாக சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்றாரு. நீயோ தேவனுடைய மனுஷன். நம்மெல்லாம் தேவனுடைய மனிதர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நம்மளாம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்தவன் என்றால் வேறு பிரிக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்நாட்கள் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்தவன் அப்படின்னா அவனை எல்லாம் நம்புவாங்க. அல்லேலூயா. கிறிஸ்டியன் அப்படின்னாலே ஒரு பேரு, மதிப்பு, ஒரு பெரிய அந்தஸ்து இருக்கும். கிறிஸ்தவன் வராங்க அப்படின்னு வாங்க சோத்ரு, எப்படி ஜெபம் பண்ணிக்கோங்க, பிள்ளை என் கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணிக்கோங்க, இந்த வியாதி போகணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் இப்போ கிறிஸ்தவன் அப்படின்னாலே அயோக்கிய நம்பர் 1. அல்லேலூயா. ஏன்? கிறிஸ்துவுக்குரிய எந்த தன்மையும் இல்லை, எந்த சுவாபமும் இல்லை. கிறிஸ்தவன் அப்படின்னா கிறிஸ்துவை உடையவன். ஆனால் கிறிஸ்து உள்ள இல்லை, கிறிஸ்துவை தவிர்த்து மற்றது எல்லாமே உள்ள இருக்குது. அல்லேலூயா. இயேசு மாத்திரம் தான் இல்லை, இயேசுவை தவிர்த்து மற்றது எல்லாமே இருக்கு. எல்லா பொறாமைகள், எல்லா வன்கண்கள், எல்லா கோபங்கள், எல்லா வைராக்கியங்கள், எல்லா பிசாசின் தன்மைகள், எல்லா பிசாசின் குணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் கிறிஸ்து மாத்திரம் இல்லை. அல்லேலூயா. அப்புறம் எங்கிருந்து உனக்கு ஆசீர்வாதம் வரும்? எங்கிருந்து உனக்கு பாதுகாப்பு வரும்? எங்கிருந்து உனக்கு சமாதானம், சந்தோஷம் வரும்? எங்கிருந்து விடுதலை வரும்? என்ன தெரியுமா வரும்? பயம்தான் வரும். அல்லேலூயா. என்ன வரும்? பயம் வரும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனே நீ இவைகளுக்கு விட்டு ஓடி. எதற்கு விட்டு ஓடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்பாய் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாம் பிசாசின் எண்ணங்கள், பிசாசின் காரியங்கள், உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் விஷயங்கள். இதிலிருந்து விட்டு ஓடி வா. யாரு? ஒரு கிறிஸ்தவன். ஒரு கிறிஸ்தவன். நீ ஓடி என்ன செய்யணும்? நீதியுள்ள காரியத்தை செய்ய, உண்மையுள்ள விஷயத்தை செய்ய, நல்லதை செய்ய. அடுத்தவனுக்கு தீங்கு செய்யாத, அடுத்தவனை கெடுக்காத. நீ அடுத்தவனுக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல, நீ அடுத்தவனுக்கு என்ன செய்யக்கூடாது? உபத்திரவமாய் இருக்காத. அடுத்தவனுக்கு என்ன செய்யாத? உபத்திரவமாய் இருக்காத. நீ நீதிய, தேவனுடைய தேவ பக்தியையும், விசுவாசத்தையும், அன்பையும், பொறுமையும், சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. இதன் நாடுனா ஆசீர்வாதம் உன்னை நாடும்படியாக வரும். நீ இதன் நாடுனா தேவைகள், உன்னுடைய தேவைகள் உன்னிடத்துல சார்ந்து இருக்கும்படியாக, அது உன்னை தேடி வரும்படியாக ஆண்டவர் செய்வார். நம்ம பார்த்த வாக்குத்தத்த வசனம் என்ன வசனம்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புறங்க ஆண்டவர் நம்புறங்க. ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. என் சகோதரா, சகோதரி, என்ன இருக்கணுமோ உனக்குள்ளாக இருந்து அப்போ நீ நம்பும்போது அப்போ கிரியை நடக்கும். உனக்குள்ள வேற ஒன்று இருக்கு, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம். அப்போ நான் ஆண்டவரை நம்புறேன்னா அது சிங்க் ஆகாது. ரெண்டும் என்ன ஆகாது? மேட்ச் ஆகாது. அல்லேலூயா. என்ன இருக்கணுமோ அது இருந்தால் தான் நடக்கும். வசனத்தை பார்த்த நீ நீதியை, தேவ பக்தியை, விசுவாசத்தை, அன்பை, பொறுமையை, சாந்த குணத்தை, இதையெல்லாம் நாடு. நம்ம என்னென்னலாம் நாடுறோம்? பொல்லாப்பான எண்ணத்தை நாடுறோம், பொல்லாப்பான காரியத்தை நாடுகிறோம், தீமையான செயல்களை நாடுகிறோம். தீங்கு செய்யும் விருந்தோடு கால்களாக நம்முடைய கால்கள் இருக்கிறது. பொல்லாப்பான காரியங்களை பேசக்கூடிய உதடுகளாய் நம்முடைய உதடுகள் இருக்கிறது.
வாட் ஆர் யூ டூயிங் மை டியர் பீப்புள் ஆஃப் காட்? என் பிரியமான தேவஜனமே, நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? எதை நாடுகிறாய்? எதை நாடுகிறாய்? கர்த்தரை என்றென்றைக்கும் நம்பு. நம்பு, உண்மையா நம்பு. உண்மையுள்ள மனிதனாய் நீ வாழு. அப்போ பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்க முடியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யாரா? பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. தேவனை தரிசிக்க முடியும். அதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம் நான் சொல்லட்டுமா? ஆசீர்வாதத்திற்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். சமாதானத்திற்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். மன நிறைவுக்குள்ளாக நீ வாசம் செய்ய முடியும். அப்படின்னா நீ அதற்குள்ளாக தங்க முடியும். யாரு? இருதயத்துல சுத்தம் இருக்கணும். அல்லேலூயா. இருதயத்துல சுத்தம் இருக்கணும். இருதயத்துல சுத்தம் உள்ளவன் பாக்கியவான். அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் அர்த்தம். ஆமென். என் சகோதர சகோதரி, அதான் சொன்ன, செல்ஃப் எக்ஸாமின் யோர் செல்ஃப். உன்னையே பரிசோதனை செய்து பார். உன் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? உன்னை போல நீதிமான் யாருமே இல்லைன்ற உன் பார்வையில். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? அங்கதான் ஆசீர்வாதம் வரும். உன் பார்வையில் நீ நீதிமானா இருந்தால் ஆசீர்வாதம் வராது. ஆண்டவருடைய பார்வையில் நீ நீதிமானா இருந்தாதான் ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம் 101ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியாய் உன்னுடைய வழி இருந்ததுன்னா நீ புத்தியாய் நடப்ப. அல்லேலூயா. உன் வாழ்க்கை உத்தமமாக இருந்ததுன்னா உன் வாழ்க்கை புத்திசாலித்தனமாக இருக்கும். உன் வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கையா இல்லை அப்படின்னா நீ எல்லாத்துலேயும் தப்பாக காரியங்களை செய்வ. தப்பு தப்பாக நடக்கும். தப்பான விஷயங்கள் வரும். உன் வாழ்க்கையே ஒரு கேள்வியாக மாறும். தாவீது ரொம்ப அழகா சொல்றாரு, உத்தமமான வழியிலே நான் விவேகமாய் நடப்பேன். உத்தமமான வழியா இருந்தா நீ விவேகமாய் ஞானமாய் நீ நடக்க முடியும். எப்பொழுது? என்னிடத்தில் வருவீர். பாருங்க, அழகா சொல்றாரு. ஆண்டவரே, நீ சொல்வதை போல என் வாழ்க்கை இருக்குது. ஆண்டவரே, நீங்க எப்போ வருவீங்க? நம்ம கேட்கணும். நம்ம கேட்க முடியும் உத்தமமாக நடந்தா. அல்லேலூயா. உத்தமமாக நடக்கலைன்னா நம்ம இப்படி கேட்கவே முடியாது. உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன். என் வீட்டிலே உத்தம இருதயம்னா என் வாழ்க்கையே உத்தமமான ஒரு வாழ்க்கையாக இருப்பேன். என் பார்வையில் அல்ல, உம்முடைய பார்வையில். ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே, என் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன்றது எனக்கு வேண்டாம். உன் பார்வையில், உங்களுடைய பார்வையில் நான் நல்லவனாக இருக்கிறேன்னா கெட்டவனாக இருக்கிறேன்னா, ஆண்டவரே நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதன்படி நான் செய்கிறேன். அப்போ போதும், இந்த கஷ்டம் எனக்கு போதும், இந்த வேதனை போதும், இந்த வியாதி போதும், இந்த போராட்டம் போதும், எல்லாமே இந்த பயங்கள் போதும். ஆண்டவரே, உங்களுடைய பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்கப்பா. அதன்படி என்னுடைய வாழ்க்கை இருக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை சரி செய்கிறேன். நீ சரி செய்யாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் சரியாக ஆகாது. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் நீ உன் வாழ்க்கையை சரி செய்யாமல் உன் வாழ்க்கை எதுவுமே சரியாக மாறாது. when change, அடிக்கடி நான் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், சேஞ்ச் ஹேஸ் டு ஹேப்பன் வித்தின். உனக்குள்ளே தான் மாற்றம் நடக்கணும். உனக்குள்ளேயே மாற்றம் நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே என்ன ஆகும்? சொல்லு, வெளியே என்ன ஆகும்? மாற்றம் நடக்கும். ஒன்று சொல்லுவாங்க, திருடனா பார்த்து சொல்லு, திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க அவன் முடியாது. அவன் தான் திருந்தணும். அவன் திருந்தினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். என் பிரியமான தேவஜனமே, உன் வாழ்க்கையில் நீ சரி செய்ய வேண்டிய காரியத்தை நீ சரி செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய தேவைகள் உனக்கு முன்பாக கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். ஆமென். வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம். அவர் சொல்கிறாரு, தாவீது சொல்கிறாரு, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு பாருங்களேன். தீங்கான காரியத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன். தீமையான காரியத்தை எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் டு see பொல்லாப்பான, அசிங்கமான, தீமையான, தேவையில்லாத காரியங்கள் நீ பாராத. நீ பார்த்த உன் வாழ்க்கையில் இருக்கிற நன்மைகள், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம் எல்லாவற்றையும் இழக்கக்கூடிய ஒரு நிலை வரும். டோன்ட் see what you're not supposed to see. நீ எதை பார்க்கக்கூடாதோ அதை பார்க்காத. நீ எதை பார்க்கணுமோ அதை மாத்திரம் பார். அல்லேலூயா. வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. தீங்கான காரியத்தை என் கண் முன் செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். வழி விலகுகிறவர்களின் செய்கையை
வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரெல்லாம் என்ன ஆண்டவராகிய கர்த்தரிடத்திலிருந்து வழி விலகும்படியாக செய்கிறார்களோ அதுல நான் போய் நான் சேர மாட்டேன். அது எனக்கு வேண்டாம். அதுக்கு எனக்கு என்ன வேணா, அது எனக்கு வேண்டாம். ஐ டோன்ட் வாண்ட் தட். பொல்லாப்பான வார்த்தைகள், பொல்லாப்பான பேச்சு, பொல்லாப்பான செய்கைகள், பொல்லாப்பான காரியங்கள், தன்மைகள், ஐயோ எனக்கு வேண்டாம். ஒரு 2 பேர் எதையோ ஒன்று தேவையில்லாத பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்க போறீங்க. அவன் பேசும்போது அப்படியா, ஓ இப்படியாச்சா, ஏய் சொல்லு வேற என்ன ஆச்சு, கேட்காத. ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். பிசாசு உன்னை எப்படி கீழே கொண்டு வருவான்னு உனக்கே தெரியாது. தேவையில்லாத இடத்துல நீ என்ன செய்யாத, நிற்காத. அதான் நான் சொன்னேன், டோன்ட் சிட், டோன்ட் ஸ்டாண்ட், டோன்ட் வாக். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாத, பாவினுடைய வழியில் நில்லாத, பரியாசக்கார உட்காரம் இடத்துல உட்காராத. டோன்ட் சிட், டோன்ட் வாக், டோன்ட் ஸ்டாண்ட். அது தப்புன்னு சொல்லிச்சுன்னா, தப்புன்னு இருந்ததுன்னா அந்த இடத்துல நிற்காத. ரன் அவே, ரன் ஃபார் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ ஓடு. அந்த இடத்துல என்ன செய்யாத, நிற்காத. தீங்கான காரியத்தை என் கண் முன் என்ன செய்ய மாட்டேன், நான் வைக்க மாட்டேன். வழி விலகிறவர்களின் செய்கையை நான் வெறுக்கிறேன். நம்ம என்ன செய்கிறோம், விரும்புகிறோமா வெறுக்கிறோமா? உன் வாழ்க்கையை உன்னுடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் விலகும்படியான என்னென்ன விஷயங்கள் உள்ளே கொண்டு வர, உன்னுடைய செயல்கள் மூலமாக, உன்னுடைய தன்மைகள் மூலமாக தேவையில்லாத வார்த்தைகள் பேசி கொண்டு இருக்கிறாயா? சகோதரா சகோதரி, யோசித்து பார். இருக்கிற கொஞ்சோண்டு ஆசீர்வாதத்தை நீ இழந்துருவ. அல்லேலூயா. உனக்கு தெரியாமே நீ இழந்துருவ. எப்படி இழப்பன்னு உனக்கே தெரியாது. தட் இஸ் த ட்ரிக்ஸ், தட் இஸ் த டாக்டிக்ஸ் which devil uses. அதான் பிசாசு பயன்படுத்துகிற யுக்தி. நீ மாட்டிப்ப. புத்தியா இரு, புத்தியா இரு. வாசிப்போம் அடுத்த வசனம். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், பொல்லாதவனை அறிய மாட்டேன். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? ஆனால் நீ என்ன செய்யற, அந்த மாறுபாடான இருதயம் தான் வேணுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாறுபாடான இருதயம் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் ஆண்டவருக்கு ஏற்ற இருதயம், ஒரு பக்கம் உனக்கு ஏற்ற இருதயம். அல்லேலூயா. ஒன்று ஆண்டவருக்கு ஏற்றது செய்கிறோம். அடுத்த இருதயம் என்ன செய்யுது? அடுத்த பகுதி, இருதயத்தின் அடுத்த பகுதி என்ன செய்யுது? நமக்கு ஏற்றதை செய்கிறது. ட்வின் பர்சனாலிட்டி. அல்லேலூயா. மாறுபாடாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவரை சார்ந்து இருக்கிறது, ஒரு பக்கம் நம்மை சார்ந்து இருக்கிறது. வெரி டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும், அகல வேண்டும். அந்த இருதயத்தில் என்ன வருது? ஜீவ ஊற்று புறப்படுதா? ஜீவ ஊற்றுக்கு இன்னொரு வார்த்தை நான் சொல்லுகிறேன். பரிசுத்தத்தின் வேதத்தினுடைய வார்த்தைகள், அதுதான் ஜீவ ஊற்று. பரிசுத்தத்தின் தேவனுடைய வெளிச்சம், அதுதான் ஜீவ ஊற்று. பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை, அதுதான் ஜீவ ஊற்று. இருதயத்திலிருந்து என்ன வெளியே வருது? சகோதரா சகோதரி, யோசித்துப்பார், யோசித்துப்பார். என்னென்ன வார்த்தைகளை வெளியே கொண்டு வர, என்னென்ன யோசனைகளை வெளியே கொண்டு வர, என்னென்ன சிந்தைகளை வெளியே கொண்டு வருகிற, கர்த்தருக்கு ஏற்றதாக இருக்கிறதா, இல்லை கர்த்தர் அருவருக்கக்கூடியதாக இருக்கிறதா? மாறுபாடான இருதயம் என்னை விட்டு என்ன செய்யணும்? அகல வேண்டும். பொல்லாதவனை நான் அறிய மாட்டேன், பிறனை என்ன செய்ய மாட்டேன், ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். நீ என்ன செய்கிற? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறாயா? சகோதரா சகோதரி, உன் ஆசீர்வாதத்தை நீயே இழந்து கொண்டு இருக்கிற. வாட் ஆர் யூ டூயிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? யாருக்கும் தெரியாதுன்னு யோசிக்காத, கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். உன் நிலை ஏன் இன்னும் வருத்தத்தில், கஷ்டத்தில், வேதனையில், அவமானத்தில், நிந்தையில், அதே இடத்துல ஏன் உன் வாழ்க்கை இருக்குது? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? யோசிப்பா, யோசி. மனிதனுக்கு நீ செய்கிற காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம், அல்லேலூயா. ஆனால் ஆண்டவருக்கு தெரியுமே. ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவர் தானே, உன்னை உயர்த்துறது ஆண்டவர் தானே, உன்னை பாதுகாக்கிறது ஆண்டவர் தானே, உன்னை போஷிக்கிறது ஆண்டவர் தானே. உன் நிலையை மாற்றுகிறது, உயர்த்தணும் அப்படின்னா அது ஆண்டவரால் தானே செய்ய முடியும். அப்படின்னா நீ கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? அதான் நான் முன்னாடியே சொன்னேன். உன் பார்வையில் நீ எப்படி இருக்கிற? நல்லவனாக இருக்கிற. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் எப்படி இருக்கிற? நீ அயோக்கியனாக இருக்கிற. அப்போ எப்படி உனக்கு மாற்றம் வரும்? அல்லேலூயா. எப்படி மாற்றம் வரும்? பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். நம்மோடு இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? உத்தமர்கள் இருக்கிறானா இல்லை அயோக்கியம் இருக்கிறானா?
நம்மோடு இருக்கிறவன் யார் இருக்கிறான்? எல்லாம் புறங்கூறுறவன், அடுத்தவனை கெடுக்கிறவன், கிளவி கதை பேசுகிறவன், கோணக்கதை பேசுகிறவன், எல்லாம் இப்படிப்பட்ட ஆட்கள் தான் இருக்கிறான் கூட இருக்கிறவன். எவனாச்சும் நல்ல வார்த்தையை பேசுகிறவன் இருக்கிறானா? உண்மையுள்ள வார்த்தையை பேசுகிறவன் இருக்கிறானா? அடுத்தவன் கஷ்டப்படும் போது அவனுக்கு உதவி செய்யணும்னு யோசிக்கிற நபர்கள் இருக்கிறானா? அடுத்தவர்த்த கடனில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான், அவனுக்கு உதவி செஞ்சு அவனை எப்படியாச்சும் மேலே தூக்கி விடலாம், அப்படிப்பட்ட நபர்கள் இருக்கிறார்களா? கூட இருக்கிறவன் எப்படி இருக்கிறான்? யோசித்து பார் சகோதரா சகோதரி. கர்த்தர் வெறுக்கக்கூடிய செயல்கள் என்னென்ன செயல்கள் வைத்து கொண்டு இருக்கிறாய்? அதை வைத்துக்கொண்டே நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாய் வந்து, அதை வைத்துக்கொண்டே நீ பரிசுத்த வேதத்தை வாசித்து, அதை வைத்துக்கொண்டே நீ தேவனுடைய சமூகத்தில் நீ ஜெபத்தில் நீ ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது எங்கே மாற்றம் வரும்? எங்கே முன்னேற்றம் வரும்? இருக்கிற முன்னேற்றமும் போயிடும், மாற்றம் என்னத்தனமாக மாற்றம் வரும், இன்னும் மோசமான மாற்றங்கள் தான் வரும். அல்லேலூயா. திங்க், யோசி. நேற்றைய தினத்தில் பைபிள் ஸ்டடியில் ஒரு அழகான ஒரு வார்த்தை நான் சொன்னேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு எழுதின 10ஆம் அதிகாரத்தில் 15வது வசனம் ரொம்ப அழகாக ஒன்று சொல்லியிருப்பார். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறதை என்ன செய்யுங்க, நீங்களே நிதானித்து பாரு. நான் சொல்கிறதெல்லாம் நிதானித்து பார். அல்லேலூயா. நான் சொல்கிறதெல்லாம் என்ன செய்ய, நீ நிதானித்து யோசித்து பார். உன் வாழ்க்கை நன்மையான பாதையில் உன் வாழ்க்கை போகிறதா? உத்தமமான வழியில் உன்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை பொல்லாப்பான பாதையில் உன்னுடைய வாழ்க்கை செல்லுகிறதா? இப்போ வேணா நல்லா இருக்கும், கோண கதை பேசிக்கிட்டு, கிளவி கதை பேசிக்கிட்டு, அடுத்தவனை கெடுத்துக்கிட்டு, அடுத்தவனை பற்றி குறை பேசிக்கிட்டு இப்போ நல்லா இருக்கும். ஆனால் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய நிலை பரிதபிக்கக்கூடிய நிலையாய் மாறும். ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் சூழல் மாறிடும். சகோதரா சகோதரி, டோன்ட் எவர் 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 பிளே வித் காட். ஆண்டவர் இடத்துல விளையாடாத, கர்த்தர் இடத்துல என்ன செய்யாத, விளையாடாத. ஒரு நொடி பொழுது போதும். ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் கர்த்தர் சூழலை மாற்றி விடுவார். ஜாக்கிரதையாய் இரு. அந்த வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி பட்டணத்திற்கு அழகான ஒரு விஷயத்தை சொல்வார். உங்களை புத்திமான் என்று நான் எண்ணி பேசுகிறேன், நான் சொல்லுகிறேன், நீ என்ன செய்ய, நீங்களே நிதானித்து பாரு, யோசித்து பார். எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய்? யோசித்து பார். உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? உன் சிந்தை, உன்னுடைய இருதயம், உன்னுடைய செயல்பாடுகள், உன்னுடைய தன்மைகள், உன்னுடைய சுவாபங்கள், உன்னுடைய காரியங்கள், நீ செய்கிற ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற விஷயங்கள் அது எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய பார்வையில் நீ எப்படி இருக்கிறாய்? நீ நல்லவனா இருக்கிறியா, கெட்டவனா இருக்கிறியா? யாரை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாய்? யோசித்து பார். நீ யாரை ஏமாத்துற? அல்லேலூயா. நீ அடுத்தவனை ஏமாத்தல, நீ உன்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. உனக்கு வர ஆசீர்வாதத்தை நீயே இழந்து கொண்டு இருக்கிற. உன்னுடைய தன்மையினால, உன்னுடைய செயல்கள்னால, உன்னுடைய சுவாபத்தினால நீ யாரையும் ஏமாத்தல, நீ உன்னையே ஏமாத்தி கொண்டு இருக்கிற. அது உனக்கு தெரியாம இருக்குது. அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பரிதபிக்கக்கூடிய ஒரு நிலை பாருங்க. என் சகோதரா சகோதரி, மோசே குறித்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கிறான். Wherever he is truthful and faithful. அவன் உண்மை உள்ளவனாக இருக்கிறான். அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உண்மையும் மொத்தமும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தாய், அநேகத்தில் உன்னை என்ன செய்வேன், நான் அதிகாரியாக வைப்பேன். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தினா அநேகத்தில் எப்படியா என்ன செய்வார் ஆண்டவர்? உன்னை அதிகாரியாக ஆண்டவர் வைப்பார். அல்லேலூயா. தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். 101ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம். அழகான ஒரு விஷயத்தை நாம் பார்த்தோம். தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோடு வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். உத்தமமான வழியிலே நடக்கிறவர்கள் என்னை சேவிப்பான். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் கண் முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என்ன செய்ய மாட்டான், என் கண்ணு முன்னாடி நிற்பது. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் எப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவனை போல ஒரு புழுகு மூட்டை உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு இந்து நண்பரை நம்ம நண்பனாக கட்டி பிடிச்சிக்கலாம். ஒரு முஸ்லீமை நண்பராக கட்டி பிடிச்சி நம்ம தழுவிடலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனை கட்டி பிடிச்சி தழுவ முடியாது. ஏன்? அவ்வளவு பொய், அவ்வளவு கபடு, அவ்வளவு கெட்ட புத்தி, அவ்வளவு கெட்ட எண்ணம். அல்லேலூயா. எப்படி இருக்கு? அதான் நான் சொன்னேன், 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவன்
அவன் தான் கரெக்டான ஆளுன்ற மாதிரி இருந்துச்சு 40 வருஷத்துக்கு முன்பாக. ஆனால் இப்போது அப்படியே அந்தர்பல்ட்டி ஆகிடுச்சு. ஏன்? உள்ள இயேசு உள்ள என்ன இருக்குது? இயேசுவை தவிர்த்து எல்லாமே இருக்குது. இயேசுவை தவிர்த்து எல்லாமே இருக்குது. ஒரு இந்து நண்பனை கட்டி பிடிச்சிக்கலாம், அவனை நம்பி எல்லாம் பண்ணலாம். ஒரு முஸ்லீம் சகோதரனை கட்டி பிடிச்சிக்கலாம், எல்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் ஒரு கிறிஸ்தவனை செய்ய முடியல. அல்லேலூயா. என் பிரியமான தேவஜனமே, யோசித்து பார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த வசனத்தை பார்த்தோம். கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை, பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் என் முன்னாடி நிற்க மாட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் வாழ்க்கையே பொய்யா மாறுது. ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? பொய்யா மாறுது. பொய்யுக்கு பிதாவுமாய் மாறி விடுகிறார்கள். என் சகோதரா சகோதரி, ஒரே ஒரு சின்ன பொய் நினைக்காத. sin always seeks company. பாவம் என்றைக்குமே துணை தேடும். அல்லேலூயா. ஒரே ஒரு பொய் நினச்சா அந்த ஒரு பொய்யை நீ மறைக்கிறதுக்கு 9 பொய் சொல்லணும். அந்த 9 பொய்யை மறைக்க 9000 பொய் சொல்லணும். அல்லேலூயா. மொத்தம்னு அழிச்சு கீழே கொண்டு போயிடும். அதான் சொன்னேன், sin always seeks company. என்றைக்குமே பாவம் துணை தேடும். ஒன்னே ஒன்றுன்னு நினைக்காத. அந்த ஒன்று தான் மொத்த அஸ்திபாரத்தையும் கீழே கொண்டு வந்து கீழே தரை மட்டமாக மாத்திரும். அல்லேலூயா. ஆமென். 8வது வசனத்தை பாரு. அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேறு அறுப்புண்டு போக தேசத்தில் உள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன். அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடிக்கு வேறு அறுப்புண்டு போகும்படியாக இருக்கணும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்ததுன்னா என்ன ஆகும்னு யோசித்துப்பார். ஒருத்தனும் இருக்க மாட்டான். அல்லேலூயா. we can say sorry Lord. ஆண்டவரே நான் மன்னிச்சிருங்க. you think you have repented. நம்ம திருந்திட்டோம், ஆண்டவர் நம்மளை மன்னிச்சிட்டார நம்ம நினைக்கிறோம். no, you haven't repented. நீ திருந்தலை. ஏன் தெரியுமா? திருந்தன அப்படின்னு நீ சொன்னீன்னா உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கணும். என்ன மாற்றம் இருக்கணும்? உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும். உன்னுடைய வேத வாசிப்பில் ஒரு மாற்றம் வரணும். நான் திருந்திட்டேங்க, நான் கர்த்தருடைய பிள்ளையாய் மாறிட்டேன், இந்த பாவத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், இப்படிப்பட்ட தன்மையிலிருந்து சுவாபத்திலிருந்து நான் வெளியே வந்துட்டேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரத்தில் மன்னிப்பு கேட்டேன், கர்த்தரை என்னை மன்னிச்சிட்டாரு. நல்லா கவனமாக கேளு. நீ உண்மையிலேயே நீ மன்னிப்பு கேட்டு உன் நிலைமை நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டேன், நான் ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டா நீ நினச்சினா, தேர் மஸ்ட் பி எ சேஞ்ச் the way you speak. உன் வார்த்தையில் ஒரு மாற்றம் வரணும், உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், உன் ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், உன் வேத வாசிப்பில் ஒரு மாற்றம் வரணும். எதில் மாற்றம் வந்திருக்குன்னு நீ நினைக்கிற? அல்லேலூயா. எதில் மாற்றம் வந்திருக்குன்னு நினைக்கிற? முன்பு போலவே உன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எங்கேருந்து மன்னிப்பு வந்துச்சு? மன்னிப்பும் வரல, எதுவும் வரல. நீயா அப்படி கனவு கண்டுட்டு இருக்கிற. அதனால தான் உன் வாழ்க்கை இன்னும் மாறலை. மன்னிப்பு வந்ததுன்னா உன் வாழ்க்கை என்றைக்கும் மாறி இருக்கும். என்னைக்கும் வாழ்க்கையில் நீ இழந்தவளை நீ சுதந்திரித்து உன்னுடைய சூழலை நீ ஜெயமாக, வெற்றியாக, நீ சமாதானமாக, சந்தோஷமாக, மன நிறைவாக நீ கடந்து வருவ. வாட் சேஞ்ச் ஹாஸ் பீன் ஹேப்பன்ட் இன் யுவர் லைஃப்? உன் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்தது? யோசித்து பாரு. உன் ஜெப வாழ்க்கையில் மாற்றம் வந்ததா? வேத வாசிப்பில் மாற்றம் வந்ததா? உன் சுவாபத்தில் மாற்றம் வந்ததா? உன் தன்மையில் மாற்றம் வந்துச்சா? உன் எண்ணத்தில் மாற்றம் வந்ததா? உன்னுடைய யோசனையில் மாற்றம் வந்துச்சா? எதில் மாற்றம் வந்ததுன்னு நீ நினைக்கிற? திங்க் சகோதரா சகோதரி. பரிசுத்த வேதத்தில் அநேகருடைய வாழ்க்கையில் மாற்றம் கடந்து வந்தது. அதில் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்போஸ்தலனாகிய பவுல். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளாக பிழைத்திருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளாக நான் பிழைத்திருக்கல. நான் உயிரோட இல்லை. இப்போ என் சரீரம் தான் இருக்கு. ஆனால் இந்த சரீரத்தை இயக்கிறது ஆண்டவராகிய கர்த்தர். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை போல எண்ணம், அவரை போல ஒரு சிந்தை, அவரை போல ஒரு சுவாபம் அது இருக்கா? அது இருக்குன்னு நீ சொன்னினா அப்படிப்பட்ட மாற்றங்கள் நீ காண்பிக்கணும். அல்லேலூயா. ஒரு மரத்தினுடைய தன்மைகள் அதனுடைய கனியினால் அறியப்பட முடியும். ஒரு மரத்தினுடைய தன்மை மாங்காய் மரம்ன்ற, ஆனால் அதில் தேங்காய் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது?
அல்லேலூயா. மாங்காய் மரத்தில் தேங்காய் வருமா? சொல்லுப்பா. மாமரத்தில் தேங்காய் வருமா? வராது. ஏன் வராது? நடக்காது. ஒரு கிறிஸ்தவன்னா கிறிஸ்துவனுடைய தன்மைகள் தான் வெளியே வரணும். அப்போ கிறிஸ்துவனுடைய தன்மைகள் வெளியே வரலனா அப்புறம் அது என்னது? அது கிறிஸ்துவின் மரம் அல்ல. அது என்ன தன்மை வருதோ அதனுடைய மரம். வேதத்தில் அழகான ஒரு வசனம் இருக்குது, மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில், இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். நல்ல இருதயமாக நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை அவன் என்ன செய்கிறான்? அவன் எடுத்து காட்டணும். பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயமாக பொல்லாதவைகளிலிருந்து என்ன செய்கிறான்? பொல்லாதவைகளை அவன் எடுத்து காட்டுகிறான். வாட் இஸ் பீன் மேட் இன்டு யூ? நீ எதனால செய்யப்பட்டு இருக்கிற? ஆண்டவரால் செய்யப்பட்டு இருக்கிறாயா இல்லை பிசாசினால செய்யப்பட்டு இருக்கிறாயா? நல்லவன் நல்லதை வெளியே கொண்டு வருவான், கெட்டவன் கெட்டதை வெளியே கொண்டு வருவான். ஹல்லேலூயா. வாட் இஸ் பீன் பில்ட் இன்சைட் யூ? உனக்குள்ளாக என்ன இருக்கு? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையிலே அறையப்பட்டேன், ஆயினும் நான் பிழைத்திருக்கேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. யூ கேன் சே சாரி சாரி சாரி. ஆண்டவரே என்ன மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாருங்க. ஆண்டவர் என்ன மன்னிச்சிட்டாரு. அதான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டாருன்னா நீ உண்மையிலேயே மன்னிப்பு நீ கோரி நீ ஆண்டவர் இடத்துல மாற்றம் வரணும். என்ன மாற்றம் வந்திருக்குது? என்ன மாற்றம் வந்திருக்குது? யோசித்து பார். உன்னையே நீ பரிசோதனை செஞ்சு பார். உனக்குள்ளாக என்ன மாற்றம்? ஜப வாழ்க்கை மாறி இருக்கா? வேத வாசிப்பு மாறி இருக்கா? ஆண்டவருடைய காரியத்தில் உன் தன்மை மாறி இருக்கா? எதுவுமே மாறல. அப்போ எப்படி நீ மாறின நீ சொல்லுவ? அதனால தான் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் மாறல. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில் எந்த நிலையும் மாறல, ஏன்னா நீ மாறல. ஆனால் வார்த்தை மாத்திரம் என்ன சொல்லுது? மாறிட்டான் மாறிட்டான் மாறிட்டான். செயல்கள் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. your words and your actions have to be together. உன் வார்த்தையும் உன்னுடைய செயல்களும் உன்னுடைய வார்த்தையும் ரெண்டும் ஒன்னோடு ஒன்று இசையும் போது அப்போ அந்த இடத்துல ரிசல்ட்டை நீ பார்க்க முடியும். பேச்சு ஒன்று மாதிரி இருக்குது, செயல் ஒரு மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. பேச்சு ஒரு மாதிரி இருக்குது, செயல்கள் ஒரு மாதிரி இருக்குது. இந்த அரசியல் தலைவர்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்பாக நிறையா வாக்குறுதிகள் சொல்லுவாங்க, என்னென்னமோ சொல்லுவாங்க. வானத்தையே வந்து உனக்கு வந்து கீழே கொண்டு வந்துடுவேன், உனக்கு அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்? சொல்லுப்பா, என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? ஒன்றும் ஆகாது. என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. முன்னாடி என்ன நடந்ததோ அதே தான் இப்போயும் நடக்கும். ஒன்றுமே நடக்காது. அப்புறம் எலெக்ஷன் திரும்ப எலெக்ஷன் 5 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்? அப்போ மறுபடியும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க. அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, அவங்க தப்பு இவங்க தப்புன்னு என்னென்னமோ சொல்லி அவங்க அடுத்த எலெக்ஷன், நீங்கள் மறுபடியும் அடுத்த எலெக்ஷனில் என்ன ஜெயிச்சிட்டிங்கன்னா நான் உனக்கு இதை விட இன்னும் அதிகமாக பண்ணுவேன்னுவாங்க. வார்த்தையும் செயலும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படும் போது அந்த இடத்துல ரிசல்ட் வரும். ஹல்லேலூயா. நம்மளுடைய வார்த்தையும் நம்முடைய செயலும் ஒன்றாக இருக்கா? ரெண்டுமே இணைந்திருக்குதா? யோசித்து பார் சகோதரா சகோதரி. ஹல்லேலூயா. ரோமர்கள் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுல் அழகான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீ பார்த்தினா பரிசுத்த வேதத்தில், நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். இந்த சரீரத்தினுடைய ஆசை, எண்ணம், யோசனை, விருப்பம், வாஞ்ச, சிந்தை, யோசனை எல்லாமே அது நம்மளுக்குரியதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நன்மைகளை கொண்டு வராது. ஏன்? மனுஷன் மாறிக்கிட்டே இருப்பான். இன்னைக்கு ஒன்று செய்வான், இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு ஒன்று செய்வான். இன்னைக்கு ஒன்று பிடிக்கும், நாளைக்கு ஒன்று பிடிக்காது. ஹல்லேலூயா. நம்மளுடைய எண்ணத்தை வைத்து நம்மளுடைய சிந்தையை வைத்து செய்யும் போது நமக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவருடைய சிந்தையை கொண்டு வந்து அவருடைய தன்மைகளை கொண்டு வந்து அவரையே கொண்டு வந்து வச்சாதான் அந்த இடத்துல வெற்றி காண முடியும். அதான் வசனம் ரொம்ப அழகா இருக்கு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். சிலுவையில் அரைஞ்சிருக்குதா? இதை வெளியே சுத்திட்டு இருக்குதா? பழைய எண்ணம், பழைய சுவாபம், இயேசுவை ஆண்டவராகிய இயேசுவை அறிவதற்கு முன்பதாக, நீ கிறிஸ்தவனாய் மாறுவதற்கு முன்பதாக நீ எப்படி இருந்த? குடிகாரனாக இருந்திருக்கலாம், இல்லை கஞ்சா குடிக்கிறவனாக இருந்திருக்கலாம், இல்லை லேடிஸ் வந்து அடுத்தவனை புறங்கூறுவனாக இருக்கலாம், சண்டைக்காரியாக இருந்திருக்கலாம். சில லேடிஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளோதான்.
100 ஆம்பளைங்கள் பேசுவதற்கும் ஒரு லேடி பேசுறதற்கும் சமம். ஆமென். விமன் ஓ மேன் தான். விமன் வந்தாலே ஓ மேன், அந்தோ பரிதாபம் மாதிரி ஆகிடும். 100 ஆம்பளைங்களுக்கு ஒரு லேடி சமம். சத்தமாக இருக்கட்டும், இல்லை அடிதடியாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், பயங்கரம். அல்லேலூயா. அதெல்லாம் பழைய கிறிஸ்துவுக்கு ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்ஸ் ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவராக இயேசு உனக்குள்ளாக வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு வித்தியாசம். தேர் மஸ்ட் பி அ சேஞ்ச். உன் பேச்சு, உன் சுவாபம், உன் தன்மை, உன்னுடைய நிலை, உன்னுடைய எண்ணங்கள், உன்னுடைய சுவாபங்கள், உன்னுடைய வார்த்தைகள், ஒரு மாற்றம் வரணும். ஆனால் இன்னும் என்ன இல்லை, மாற்றம் வரலை. அதனால தான் ஆசீர்வாதம் இன்னும் வரலை. வசனத்தில் பார்க்குறோம், பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டது என்று அறிந்திருக்கணும். நம்ம பழைய மனுஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பழைய சுவாபம், பழைய தன்மைகள், பழைய விருப்பங்கள், பழைய செயல்கள் எல்லாம் பொல்லாப்பான செயல், எல்லாம் மோசமான காரியம், அடிதடி, கெட்ட வார்த்தை, அசிங்கமாக பேசுறது, அல்லேலூயா, அசிங்கமான செயல்கள், தவறான செயல்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியம், இதெல்லாம் முன்னாடி இருந்தது. இப்பயும் இருக்குதா? இப்பயும் இருக்குதா? யோசித்து பார் சகோதரர். அதான் சொன்னேன், செல்ஃப் எக்ஸாமின் யுவர் செல்ஃப். உன்னையே நீ பரிசோதனை செஞ்சு பார். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கு முன்பதாக உன் வாழ்க்கை எப்படி இருந்தது? அதே போல தான் இப்பயும் இருக்கா? அப்படி இருந்ததுன்னா வாழ்க்கையில் எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் நீ பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதான் சொன்னேன், யூ கேன் சே சாரி சாரி சாரி, ஆண்டவரே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, ஆனால் யூஸ் இல்லை. ஏன்? மாற்றம் வரணும்ப்பா. மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. மாற்றம் இல்லாமல் சொல்லு, மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் இல்லை. ஆமென். மாற்றம் இல்லாமல் முன்னேற்றம் கிடையாது. என் சகோதரா சகோதரி, வாட் ஆர் யூ டூவிங்? நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ எதை செய்து கொண்டு இருக்கிறாய்? நீ எதை சிந்தித்து கொண்டு இருக்கிறாய்? வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? வாழ்க்கை எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? ஆண்டவராகிய கர்த்தர் கேட்கிறாரு, ஆதாமை பார்த்து, ஆதாமே ஆதாமே வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிறாய்? நல்லா கவனமா கேளு. ஆண்டவருக்கு தெரியாதா ஆதாம் எங்கே இருக்கிறாருன்னு? நல்லா சத்தமாக சொல்லு. அதுக்கு தெரியுமா தெரியாதா? ஏங்க, தோட்டத்தை உண்டு பண்ணதே அவர் தாங்க. ஆதாமை உண்டு பண்ணதே அவர் தான். ஹி நோஸ் வேர் ஹி இஸ். அவன் எங்கே இருக்கிறான்னு தெரியும். ஆனாலும் கேட்டார். ஏன் கேட்டார் தெரியுமா? he has to be into him. அவருக்குள்ளாக இருக்கணும். வெளியே அவருடைய சாயல், உள்ள அவருடைய சுவாசம், ரெண்டுமே இப்போ இல்லை. வெளியும் சாயல் இல்லை, நிர்வாணமாக இருக்கிறான். உள்ள அவருடைய சுவாசம், அதுவும் இல்லை. இப்போ கேட்குற, நீ எங்கே இருக்கிற? ஏன்? அவருக்குள்ளாக இருக்கணும், இப்போ அவருக்குள்ளாக அவன் இல்லை. அல்லேலூயா. லிசன் மை டியர் பீப்புள் ஆஃப் காட். என் பிரியமான தேவஜனமே, யோசி, ஆர் யூ இன் வித் காட்? நீ கர்த்தரோடு இருக்கிறாயா, இல்லை கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாயா? அல்லேலூயா. நீ கர்த்தரோடு இருக்கிறாயா, இல்லை கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறாயா? no matter how hard it is, எவ்வளவு கடினமாக இருந்தாலும், எவ்வளவு முடியாததாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும், எவ்வளவு கூடாததாக இருந்தாலும், if God says something, ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொன்னால் கேளு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய தாயார் மரியாளம்மா சொல்கிறாங்க, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அவங்க சொல்கிறாங்க, வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அதன்படி செய்ய. ஏன் அதன்படி செய்ய? அவர் சொல்கிறது சில நேரத்தில் புரியாது, சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், சில நேரத்தில் இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். அது இதெல்லாமா செய்ய முடியும்? இப்படியுமா செய்யணும்? அவர் என்ன சொன்னார்? நீ போய் கச்சாடியில் 6 கச்சாடியில் என்ன பண்ணு, வெறும் தண்ணியை ஊற்றுனார். அவன் கேட்கறது தண்ணியை கேட்கல, என்ன கேட்குறான்? ராஜரசத்தை கேட்டான். ஆனால் தண்ணியை ஊற்றுன்றாரு. இட் டஸ் நாட் மேக் எனி சென்ஸ். சில நேரத்தில் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லுவார், நீ போய் சர்ச்சில் போய் உட்காருன்னுவார். ஏன்னா இவ்வளோ டயர்டாக இருக்குது, இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நான் எங்கே போய் சர்ச்சை தேடிட்டு எங்கே நான் போக போகிறேன்? ஞாயிற்றுக்கிழமை போனால் தான் சர்ச்சா? இன்னொரு நாளைக்கு போய்க்கிறேன். அல்லேலூயா. வீட்டிலே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறேன். சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட். ஏன் யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் உனக்கு புரியாது? ஏன்னா மண்டை மூளை அவ்வளோதான் இருக்குது. அல்லேலூயா. மண்டை மூளை அவ்வளோதான். அவருடைய செய்கைகள், அவருடைய செயல்கள்,
அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள் புரிஞ்சிக்கிற அளவிற்கு இன்னும் இந்த மண்டை வரல. அல்லேலூயா. வாட் எவர் ஹீ சேஸ் லிசன். அவர் என்ன சொன்னாலும் கேளு. அது கஷ்டமாக இருக்கட்டும், புரியுதா புரியல பிரச்சனை இல்லை. புரியுதோ புரியலையோ, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அவர் சொன்னா நீ செய். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் வேதத்தில் பார்க்கிறோம். வேகமாக பரிசுத்த வேதத்தில் சீமோன் பேதுரு சொல்றாரு, ஐயா நாங்கள் முழுவதும் நாங்கள் வலைகளை நாங்கள் போட்டோம், பிரயாசப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம், என்னென்னமோ முயற்சி செஞ்சோம், ஆனால் ஒன்றுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனாலும் நீங்கள் சொல்றீங்க, உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஆனாலும் நீங்கள் சொல்றீங்க, நான் செய்கிறேன். அவர் சொன்னதுபடி இவன் செஞ்சான். என்னாச்சு? என்னங்காச்சு? சொல்லுப்பா, என்னாச்சு? வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை அவன் மிகுதியான மீன்களை பிடித்தான். அதான் சொன்னேன், இட் வில் நாட் மேக் எனி சென்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம். முக்காவாசி நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிறதெல்லாம் புரியவே புரியாது. உனக்கு புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. உனக்கு புரிஞ்சிக்கவே முடியாது, யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. சிலது புரியும், சிலது புரியாது. ஆமென். நல்லா கவனமாக கேளு. எல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே நினைக்காத. அவர் சொன்னால் செய், அது உனக்கு ஆசீர்வாதமாய் முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை கொண்டு போகிற பாதை இருக்குல்ல, அந்த பாதை அது சில நேரத்தில் கஷ்டமாக இருக்கும், கடினமாக இருக்கும். யோசித்து பாரு, யோசேப்பினுடைய வாழ்க்கையில் ஒரு தரிசனத்தை ஆண்டவர், ஒரு சொப்பனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பெரிய தரிசனம், பெரிய சொப்பனம். ஆனால் அது நிறைவேறும்படியான பாதை இருக்குல்ல, அந்த பாத், தட் வாஸ் டெரிபிள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? பிட்ரையல், ஏமாற்றம். அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனை ஏமாற்றி அவனை குழியில் போட்டு கொல்லும்படியாக நினைத்தார்கள். அதனுடைய பாதை எப்படி இருக்கு பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிற பாதைகள் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது உனக்கு புரியாது, நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. ஆண்டவர் மாத்திரம் நீ புரிஞ்சுக்கோ. அவர் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. உன் வாழ்க்கை கடைசி வரைக்கும் ஆசீர்வாதமாய் கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தரை என்ன செய்ய? என்றென்றைக்கும் நம்பு, என்றென்றைக்கும் நம்பு. கர்த்தராகிய யெகோவா அவர் எப்படி இருக்கிறாரு? அவர் நித்திய கன்மலை, நித்திய கன்மலை. தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். நம்ம யாவரும் எழுந்து நிற்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, உம்மை போல் நாங்கள் மாற உதவி செய்வீராக. எல்லா பொல்லாத எண்ணங்கள், பொல்லாத சிந்தைகள், பொல்லாத இருதயத்தின் நினைவுகள் எங்களிலிருந்து நீங்கட்டும் அப்பா. நீர் விரும்புகிறதை நாங்கள் விரும்புகிறோம், நீர் வெறுக்கிறதை நாங்கள் வெறுக்கிறோம். உம்மை போல நாங்கள் மாற உதவி செய்வீராக. நீரே எங்கள் தேவன், நீரே எங்கள் இயேசு, நீரே எங்கள் ராஜா, நீரே எங்கள் இரட்சகர். நீரே எங்களுக்கு எல்லாமாய் இருந்து எங்களுக்கு துணையாய் நிற்பீராக. வேதனை உண்டாக்குகிற வழி எங்களிடத்தில் உண்டோ என்று அவைகளிலிருந்து விட்டு ஓடி என் இயேசுவினிடத்திலே நாங்கள் வருகிறோம். என் தேவனே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை குற்றங்கள், குறைகள், பாவங்கள், மீறுதல்களை தயவாய் பட்சமாய் மன்னிங்கப்பா. இந்த ஒரு விசை எங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. இந்த ஒரு விசை எங்களை நினைத்தருள்வீராக. நம்முடைய ரத்தம் எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இயேசுவுக்கு நேரே, சிலுவைக்கு நேரே ஆண்டவரே நாங்கள் கடந்து ஓடி வருகிறோம். இதே எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கு ஆசீர்வாதமாய் நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலே வந்த உம்முடைய சின்னங்கள் விடுதலையோடு, பரிசுத்தத்தின் தேவனுடைய வெளிப்பாட்டின் ஆவியோடு, வார்த்தையோடு, தேவ பிரசன்னத்தோடு கடந்து போகுது விச்சங்க. என் கர்த்தர் என்னோடு பேசினார், என் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டார். என் கர்த்தரை நான் எக்காலத்திலும் நான் துதிப்பேன். அவருடைய துதி என்னுடைய வாயிலே இருக்கும். இந்த வார்த்தைகளெல்லாம் நான் நேசித்து, இந்த வார்த்தைகளெல்லாம் நான் சுவாசித்து, இந்த வார்த்தையெல்லாம் எனக்குள்ளாக நான் வைத்து வைப்பேன் என்று பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்தி பலப்படுத்தி வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் நன்மையும் கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் எங்களை பின்தொடரட்டும். வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மகா உன்னதமான பரிசுத்தமுள்ள வல்லமையுள்ள தூய்மையுள்ள பராக்கிரமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழிநடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரிந்தமர்ந்து தாங்கி பலப்படுத்தி வழிநடத்துவதாக. ஆமென்.